அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 9வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை, அதாவது கடைசி வரை நாம் தியானிக்கலாம். தேவனின் தெரிந்து கொள்ளுதலில் அவருடைய சர்வ ஆளுமை என்கிற தலைப்பின் கீழாக 2வது பாகமாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினே என்று சொல்லலாமோ என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை, அதாவது ஒரு விவாதம் போலத்தான் அங்கே புரிய வைக்கும்படியாக பவுல் அப்போஸ்தலன் பேசிக்கொண்டு வருகிறார். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அதாவது எதற்காக கேட்கிறார்? தான் உண்டாக்கின மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஒரு ஆண்டவருக்கு மனிதன் மேலே அதிகாரம் இல்லையோ? அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் மேல் அதிகாரம் இல்லையோ? அவருடைய ஆளுகை அத்தனை ஒரு சர்வ வல்லவரினுடைய ஆளுகை அல்லவா என்கிறதை புரியும்படியாக இந்த காரியத்தை கேட்கிறார். 2 காரியங்களாக மக்களுடைய வாழ்க்கையை பிரிக்கிறார். ஒன்று, கனமான பாத்திரமாக அவர்கள் வணையப்படுகிறார்கள். இன்னொன்று, கனவீனமான பாத்திரங்களாக அவர்கள் வரையப்படுகிறார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கின பாத்திரத்தின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் அருமையான கேள்விகளை கேட்டு ஒரு விவாதம் போல இந்த காரியத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் நீதியாக அனைவரையுமே நிராகரித்து விட முடியும். அவர் அப்படி செய்கிறதற்கு எல்லா அதிகாரமும் அவர் வைத்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் மேலே அவர் ஒரு மாபெரும் ஒரு ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 47 1-3 வரையிலும், ஏசாயா 40வது அதிகாரம் 22 23லையும், தானியேல் 4வது அதிகாரம் 34 35லையும், மல்கியா 1:4லையும் நாம் அவர் இப்பிரபஞ்சத்தின் மேலே மாபெரும் ராஜா என்கிற காரியத்தை வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் அநீதி உள்ளவர் என்று சொல்லி நம்ம யாரும் அவரை குற்றப்படுத்துகிறதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவருடைய கிருபையானது அது இலவசமான கிருபை. தாம் யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், யாரை தண்டிக்க வேண்டும் என்று நம்முடைய குருவி மூளையை வச்சு நம்ம ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். அவருக்கு இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவருக்கு, நம்முடைய நாவில் சொல் பிரவாததற்கு முன்னமே அதை அறிகிற ஒரு ஆண்டவருக்கு யாரை கிருபையினால் நிறைக்க வேண்டும், யாரை தண்டிக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் மாய்மாலங்கள் செல்லவே செல்லாது என்கிற காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயாவில் 55வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தேவனிடம் இரக்கங்கள் இருக்கிறது, மனதுருக்கங்கள் இருக்கிறது, அன்பான சித்தங்கள் தான் அவருடைய காரியங்களிலே குணாதிசயங்களில் இருக்குது. ஆனால் அவசியம் ஏற்படுகிற போது அவர் தண்டிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்கிறதைத்தான் பவுல் சொல்லிக் கொடுக்க முற்படுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில், அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலேயே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற ஒரு காரியம், அவரை நோக்கி தங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி வழிகளை, துன்மார்க்கமான வழிகளை, அக்கிரமமான நினைவுகளை விட்டு திரும்புகிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் நாடு என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறதில்ல. எந்த ஒரு மனுஷன் பரிசுத்தத்தை நேசிக்கிறானோ, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறானோ, தன்னுடைய வழிகளை திருப்ப நினைக்கிறானோ, தன்னுடைய நினைவுகளை திருப்ப நினைக்கிறானோ, அவன் மேலே ஆண்டவர் கிருபைகளை பொழியக்கூடியவராக இலவசமாய் அவருடைய கிருபைகளை கொடுப்பதற்கு அவர் எல்லா உரிமையும் பெற்றிருக்கிறார். மாபெரும்
ராஜா. அவர் எல்லாரையும் நிராகரித்து விட முடியும். ஆனால் அவருடைய கிருபைகள், அவருடைய வெகுமதிகள், அவருடைய இரக்கங்கள், தகுதியற்ற என்னை நேசிக்கிற அந்த நேசமானது எனக்கு ஒரு மகா பெரிய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரியும்படியாகத்தான் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். மனுஷனை எப்போ தண்டிக்கிறார்? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-7 வரை பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். பாவத்தை தேவன் வெறுக்கிறார், மனிதர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த காரியத்தை பவுல் புரிந்து கொள்ளும் வண்ணமாகத்தான் இத்தனை காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அதற்குத்தான் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 22-24 வரையிலும் நல்ல நோக்கம் கொண்டிருக்கிறார் மனுக்குலத்தின் மேலே. ஆனால் தேவன் பாவத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபம் கொண்டிருக்கிறார் என்கிறதை காண்பிக்கும்படியாக அவர் பேசுகிறார். 21ஆம் வசனத்தில் கனமான பாத்திரம் என்று மக்களை பிரிக்கிறார், கனவீனமான பாத்திரம் என்று பிரிக்கிறார். அந்த கனமான பாத்திரம் மண்ணின் மேலே அதிகாரம் பெற்ற ஒரு குயவனால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். கனவீனமான பாத்திரத்தையும் ஒரு மண்ணின் மேலே அதிகாரம் பெற்ற ஒரு குயவனால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அந்த கனமான பாத்திரத்தை கிருபா பாத்திரங்கள் அல்லது விசுவாசிகள் என்று நாம் அழைக்க முடியும். அதனை இங்கே அவிசுவாசிகளை பார்த்து அழிவுக்கு எத்தனமாக்கின பாத்திரங்கள் என்று, கோபாக்கினையின் பாத்திரங்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 24வது வசனத்தில் பிற தேசத்திலிருந்து ஆண்டவர் அழைப்புகளை கொடுக்கிறதையும் குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 24 29 வரை கடைசி வரையிலும் அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன என்று சொன்னால், அங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அந்த தகுதிக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை வெறுத்துட்டு அவங்க போயிட்டதுனால ஆண்டவர் புறஜாதிகளை ஆண்டவர் அழைக்கிறார். என் ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருக்கிறவளை சிநேகிக்கப்படவிட்டவள் என்று சொல்லி அழைப்பேன். நான் சொந்தமானதில் வந்தேன், சொந்தமானவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலை. வெளிய மாயைக்கு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா ஒரு சடங்குகளை செய்து பரிசுத்தமாய் நடிக்கிறார்கள். ஆனால் உள்ளேயோ வெள்ளையடிக்கப்பட்ட சுவராக, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக, அக்கிரமங்களினால் நிறைந்தவர்களாக, பாவ வழிகளினால் நிறைந்தவர்களாக இருக்கிறபடியினால, என்னை ஒதுக்கி வெறுத்து தள்ளுகிறபடியினால நான் என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அழைப்பேன். புறஜாதிகளை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார். சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன். ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் குறை கூறி தள்ளிவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுபாவம், எல்லா மனுஷர்களையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் பாவத்தை செய்கிற எல்லா மனிதர்களையும் அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவம் அவருக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் நாம் மனஸ்தாபப்படும் பொழுது தன்னுடைய ஜனங்களாக சிநேகிக்கப்பட தக்கவளாக அவர் மாற்றுகிறார். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை இங்கே பவுல் மேற்கொள்ள காட்டி சொல்லுகிறார். புறஜாதிகள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிற அளவிற்கு, அதாவது ஒரு நல்ல ஒலிவ கிளைகள் இல்லாமல் போனதுனால அதை முறித்து போட்டுட்டு காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளை ஆண்டவர் ஒட்ட வைத்தார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தின்படி இங்கே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று புறஜாதிகளை அவர் அழைக்கிறார். அதாவது வாக்குத்தத்தத்தின்படி விசுவாச சந்ததியார்கள் மாத்திரமே, விசுவாசத்தினால் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற முடியும். கிரியை செய்கிறவர்களால் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற முடியாது என்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் சடங்காச்சாரங்களை மேன்மைப்படுத்துகிறீர்கள். சடங்குகளை செய்கிறதினால நாங்கள் யூதன் என்று சொல்லுகிறீர்கள், விருத்த சேதனம் செய்கிறதினால யூதன் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.
நீங்கள் கிரியைகளினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஒருபொழுதிலும் அது முடியாது என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மனநலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருந்தவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான் என்று பேசுகிறார். ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தார், ஆனால் நாம் சோதோமை போலாகி கோமராவுக்கு ஒத்திருப்போம். அதாவது ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. கொஞ்சம் ஜனங்களை ஆண்டவர் எப்படி மீதி வச்சார்னு சொன்னால், தங்களுடைய சுய சித்தம் செய்கிறதை விட்டுட்டு தேவ சித்தம் செய்கிறதைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இன்றைக்கும் நமக்குள்ளாக இருக்கிறபடியினால்தான் ஆண்டவர் கொஞ்சமாவது நம்முடைய சந்ததியை விட்டு வச்சிருக்கிறாரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்வோம்? நீதியை தேடாத புறஜாதியர் நீதியை அடைந்தார்கள், அவர்கள் விசுவாசத்தினால் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர்களோ அவர்கள் கிரியைகளினால் பரிசுத்தமாக வேண்டும் என்று நினைத்தபடியினால அந்த நீதி பிரமாணத்தை அவர்கள் அடையலன்னு சொல்லிட்டு எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே சடங்குகளை செய்கிறதுனால விருத்த சேதனத்தை செய்கிறதுனால எனக்கு ஒரு ரட்சிப்பு வரும்னு சொல்லி பெருமையோடு கூட அவர்கள் செய்ததினால அவர்கள் அந்த விசுவாசத்தினால அந்த நீதியை அடையலை, நீதிமானாக மாற முடியலன்னு சொல்லிட்டு இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இடரலாய் அவர்கள் நினைத்தபடியினால் அந்த கல்லிலே இடறினார்கள், அவருடைய போதனையில் இடறினார்கள் என்று சொல்லுகிறார். இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒருவன் நம்பிக்கை வைத்தான் என்று சொன்னால் அவனை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாற்றி அவனை நீதிமானாக்குகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி பெற்றவனாக அவனை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு இடறுதலுக்கான கல்லாக தவறி விழுகிறதற்கான ஒரு கண்மலையாக அவன் மாறிவிடுகிறார் அவர் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அஸ்திபாரமாக அவர் மேலே அழகான மாளிகையாக எழுப்பப்பட்டு கட்டப்படுகிற ஒரு கட்டடமாக நாம் இருக்க வேண்டுமா? இல்லைனா அந்த போதனைகளை எதிர்த்து நின்று என்னுடைய கிரியைகளினால் நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நாம் இடறி விழுந்து விடுவோம், நித்திய ஜீவனை இழந்து விடுவோம், ஆக்கினை தீர்ப்பை அடைந்து விடுவோம். இந்த உலகத்தில் நம்முடைய இருதயங்களை கிழித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவோம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவன். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். எல்லா மனுஷர்கள் மேலேயும் ஆண்டவர் இரக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் பாவத்துக்கு ஆண்டவர் எதிரியாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிற மனிதனை அவர் விரோதிக்கிறார். ஆகவே பாவத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.